ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 வேளைக்கு, அதாவது 4 பேருக்கு 2 வேளைக்கு மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே மீன் குழம்பு அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றத விட அது மறுநாள் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறைய சேர்க்க வேண்டாம், கசப்பு தன்மை தட்டிடும். அதுக்கப்புறம் இதில் நான் வடாகம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வடாகம் இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது மட்டுமே போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வடாகம் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சான்ஸே இல்லை, செம்ம சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கடுத்து இது கூட 2 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வரும்போது பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு நான் தள்ளி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக 2 பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுருக்கேன் நீட் வாக்கில், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா உங்களுக்கு சிவந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா சிவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்க்குறேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இது வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளி எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி பழைய புளி பயன்படுத்தினீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். புது புளி பயன்படுத்துறதை விட பழம்புளி பயன்படுத்துங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஊற வச்சு அதனுடைய சாரை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துடுச்சு. நல்லா கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, கொத்தமல்லி பொடி சேர்க்குறேன். அப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அதே சமயத்தில் இந்த மிளகாய் பொடி இதெல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவும் அந்த வெங்காயம் கிரேவியோடு நல்லா உங்களுக்கு கலந்து வந்துச்சுன்னா நல்லா அப்பயே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எப்பயுமே இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இது வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவை கரைச்சி விடுங்க அந்த புளி தண்ணியோடையே. இப்போ கரைச்சி விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மசாலாவை வதக்கினதுனால உங்களுக்கு சீக்கிரம் குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் நான் இன்றைக்கி வவ்வால் மீன் தான் சேர்க்குறேன். பொதுவாகவே மீன் குழம்புனா நிறைய பேர் அந்த உடம்பு மட்டுமே போட்டு செய்வாங்க. தலை அண்டு வால் பகுதி ரெண்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் எடுத்து எட்ட வச்சிடலாம். பட் போட்டிங்க அப்படின்னா அந்த சுவை பார்த்திங்கன்னா மீன் குழம்போட சுவை சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தலை வால் எல்லாத்தையும் சேர்த்து தான் போட்டு செய்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்கள் கொதிக்க விட்டால் தான் அந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு அந்த மீனில் ஒட்டி நல்லா மீனும் நல்லா வெந்து வரும். மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. குழம்பு நல்லா மேலே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுமாதிரி நல்ல குழம்பும் சுவையாகவும் இருக்கும், மீனில் மசாலாவும் நல்லா ஏறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அருமையாக குழம்பு ரெடியாகி மேலே ஃபுல்லாக உங்களுக்கு எண்ணெய் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதுவே நீங்கள் ஆர்டினரி இந்த சங்கரா மீன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வச்சிங்கன்னா அந்த மீனும் ரெடி ஆகிடும். இப்போ நம்முடைய டேஸ்டியான அட்டகாசமான மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். எஸ்பெஷலி மறுநாள் காலைக்கு இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடையும் அருமையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.